தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே செக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக்கப் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2/4/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் இன்று முதல் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கின்றன. இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க, உங்களுக்கு புரியும். வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை வரும் நாட்களில் இருக்கின்றன. ஸ்கிப் பண்ணாமல் இந்த அறிக்கையை கேளுங்க, முழுமைக்கும் பாருங்கள். ஸோ அடுத்து தற்பொழுது பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு மிக அருகே வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கிறதுங்க. அதாவது தெற்கு இலங்கை, அதாவது இலங்கைக்கு மிக நெருக்கமாக அந்த வளிமண்டல சுழற்சி தற்பொழுது நீடித்து வருகிறது. இந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக நம்ம தமிழ்நாட்டிற்கு இன்று முதல் வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா பரவலாக, மிக நீண்ட பரவலாக கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகின்றன. கண்டிப்பாக மிக கனமழை வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே கண்டிப்பாக மழை கொட்டி தீர்க்கும், கவலைப்படாதீங்க. நிச்சயமாக மழை பெய்தே தீரும். வட மாவட்டம் சென்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கனமழை உண்டு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வட உள் மாவட்டம் இதுவரைக்கும் மழையே பெய்யாத அனைத்து இடங்களுக்கும், அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பெய்ய போது கவனமாக இருக்கவும். மழை பெய்யும் போது வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, மழை பெய்யும் போது இடி, மின்னல், சூறாவளி காற்று மிக அதிகமாக ஏற்படலாம். கண்டிப்பாக சூறாவளி காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் மேலே வீசலாம். ஒரு புயல் காற்றுடைய வேகம் அந்த சூறாவளி காற்றில் இருக்கும். எனவே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீட்டுக்குள்ளே மழை பெய்யும் போது பாதுகாப்பாக இருக்கவும். கண்டிப்பாக தமிழகத்திற்கு சூறாவளி காற்றும் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் இடிமின்னல் எச்சரிக்கையும் இருக்கின்றன. கண்டிப்பாக மழை பெய்தே தீரும், கவலை வேண்டாம். ஸோ அடுத்து இன்று பார்க்கலாம். இன்று நம்ம தமிழகத்தில் மதியம் நேரம் அதிகமான வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வட உள் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வந்து அதிகபட்சமாக 38 இல்லைனா 40 டிகிரி வெப்பம் தொடரலாம். அது மட்டும் இல்லாமல் டெல்டா உள் மாவட்டம், தென் உள் மாவட்டம் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களுக்கு அதிகபட்சமாக 39 டிகிரி முதல் 40 டிகிரி வரைக்கும் இன்றைக்கி வந்து வெப்பம் கடுமையாக பதிவாகலாம். எனவே மேற்கு உள் மாவட்ட மக்கள் மிகவும் கவனமாக இருங்க. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா மதிய நேரம் மட்டும் சற்று கொஞ்சம் அதிகமான ஒரு வெயிலாக இருக்கும். அதாவது வெயில் வந்து வரும் நாட்களில் மழை பெய்யும் போது வெப்பம் தணிந்து குளிர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் வெயில் அடிக்காமல் இருக்காது, கண்டிப்பாக அடிக்கும். இப்போ 40 டிகிரி வெப்பம் பதிவாகி கொண்டிருக்கிறது. வரும் நாட்களில் மழை பெய்யும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 40 டிகிரி அப்படிங்கிறது 37, 39 டிகிரி கீழே தான் பதிவாகும். அப்போ 40 டிகிரி தாண்டாது வரும் நாட்களில் மழை பெய்ய போது. இதனால் மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். இதனால் நம்ம தமிழ்நாட்டிற்கு அடுத்த ஒரு 10 தினங்களுக்கு 40 டிகிரிக்கு மேலே தொட வாய்ப்பில்லை. 40 டிகிரிக்கு கீழே தான் பதிவாகும் கண்டிப்பாக. ஸோ அடுத்து இப்போ வெயில் பார்த்தாச்சு, அடுத்து நம்ம மழை பொழிவு பார்த்துருவோம். இப்போ நீங்கள் எல்லாருமே மழையை வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக மழை உண்டுங்க. இன்றைக்கி வந்து டெல்டாவில் மதியம் மழை உருவாகும். எங்கே உருவாகும்னு கேட்டிங்கன்னா டெல்டா மாவட்டம், குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாகப்பட்டினம், காரைக்கால், மன்னார்குடி, குறிப்பாக பார்த்தீங்கன்னா மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த மழை வந்து எங்கே வேணால் உருவாகும். மன்னார்குடியில் உருவாகலாம், அப்படி இல்லைனா தஞ்சாவூரில் மழை உருவாகலாம். ஆனால் எல்லா இடங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது டெல்டாவில். பெரம்பலூர், அரியலூர், கும்பகோணம், சீர்காழி, வடக்கு டெல்டா மற்றும் பெரும்பாலும் தெற்கு டெல்டா, அதாவது பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, வேளாங்கண்ணி, வேதாரண்யம் மற்றும் டெல்டா உள்பகுதி தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கும்பகோணம், புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று மதியம் முதல் மதியம் 1 மணிக்கு மேலே மாலை 5 மணி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிறகு இந்த மதிய மாலை மழை பெய்யும் டெல்டாவில் அந்த மலை சுற்று முடிஞ்ச அப்புறம்
இரவு ஒரு மழை சுட்டு இருக்குது. இரவு ஒரு 11 மணிக்கு மேலே நள்ளிரவு நாளை விடிய காலை ஒரு 7 மணி வரைக்கும் டெல்டா மாவட்டம் மற்றும் டெல்டா கடலோர இடங்களுக்கு, கடலோர பகுதிகளுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கின்றன. எனவே டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. டெல்டாவில் இன்றைக்கு வந்து மழை பெய்யும் போது சூறாவளி காற்று அதிகமாக வீசலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டெல்டாவில் கடந்த சில நாட்களாக டெல்டா உள்பகுதியில் 40 டிகிரிக்கு மேலே வெப்பம் பதிவாகி இருக்கிறது. ஸோ அந்த வெப்பம் கண்டிப்பாக மழையாக மாறப்போகுது. இப்படி மழையாக மாறும்போது என்ன ஆகுனா மழையாக பொழியும். அதே நேரத்தில் மழை பெய்யும் போது சூறாவளி காற்றும் இடி மின்னலும் ஏற்படலாம். மிகவும் கவனமாக இருங்க. டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. டெல்டாவிற்கு இன்று முதல் கனமழை மற்றும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கின்றன. அதே போல் இன்றைக்கு வட மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதியம் முதல் சென்னை, திருவள்ளூர், தாம்பரம், செங்கல்பட்டு, வந்தவாசி, மதுராந்தகம், காஞ்சிபுரம், அரக்கோணம், வேலூர், திருப்பத்தூர் மாவட்டம் இன்றைக்கி வந்து பெரும்பாலும் வட உள் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக கனமழை இருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம், ஆம்பூர், ஜோலார்பேட்டை, அரூர், திருவண்ணாமலை மாவட்டம், போலூர், ஆரணி, வேலூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், தாம்பரம், செங்கல்பட்டு, பொன்னேரி, பழவேற்காடு இன்றைக்கி வந்து கடலோர இது சென்னை, தாம்பரம் கடலோர மாவட்டங்களுக்கு லேசாக மழை தொடங்கும். கிழக்கு காற்று அதிகமாக இருப்பதன் காரணமாக அந்த மழைப்பொழிவு அப்படியே கடலோரம் தொடங்கி அது அப்படியே வட உள் மாவட்டங்களை கொண்டு போய் மிக சிறப்பான மழை கொடுக்கும். வட உள் மாவட்டம் என்றால் அரக்கோணம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் இந்த மாவட்டங்கள் குறிப்பாக வட உள் மாவட்டங்களை போய் அதிகமான மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே வட உள் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. இந்த சுற்றுலா கண்டிப்பாக வட மாவட்டங்கள் முழுவதும் மிக சிறப்பான மழை கண்டிப்பாக பெய்யும். கவலை வேண்டாம். சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், வந்தவாசி, செய்யாறு, பழவேற்காடு, பொன்னேரி, அரக்கோணம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதுமே இந்த சுற்றுலா நிச்சயமாக கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் கண்டிப்பாக பெய்தே தீரும். கண்டிப்பாக ஒரு 10 தினங்களுக்கு வட மாவட்டங்களுக்கு மழை இருக்குது. நம்ம தமிழகம் முழுவதும் அடுத்த இன்று முதல் 10 தினங்களுக்கு மழை இருக்கின்றன. கவலை வேண்டாம். ஒரே நாளில் மழை பெஞ்சிட்டு ஒரே நாளில் போயிடாது. நிச்சயமாக வரும் நாட்களில் கண்டிப்பாக வட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக இந்த சுற்றுமழை அடுத்த ஒரு 10 தினங்களுக்கு தொடர வாய்ப்பு இருக்குது. எனவே வட மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. மழை பெய்யும் போது சூறாவளி காற்று 70 கிலோமீட்டர் மேலே வீசலாம். எனவே வட உள் மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம், வேலூர், சித்தூர், காஞ்சிபுரம், சென்னை, மதுராந்தகம் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, கர்நாடக எல்லையோர் மாவட்ட மக்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும். சில மதிய மழை உருவாகும் பொழுது ஒரு 4 மணிக்குள்ள மழை உருவானால் கண்டிப்பாக ஆலங்கட்டி மழையாக கூட பெய்யலாம். ஆலங்கட்டி மழை கூட நம்ம தமிழ்நாட்டிற்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் ஆலங்கட்டி மழை அப்படிங்கிறது மேற்கு உள் மாவட்டங்களை மட்டும் எதிர்பார்க்கலாம். மேற்கு உள் மாவட்டம் என்பது கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பூர், மதுரை, சித்தூர், வட உள் மாவட்டம் இந்த மேற்கு உள் மாவட்டங்களில் ஆலங்கட்டி மழை எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே கண்டிப்பாக இன்று முதல் வட மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கின்றன. வட மாவட்ட மக்கள் மிகுந்த கவனமாக இருக்கவும் மழை பெய்யும் போது கவனமாக இருக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம். ஸோ தென் மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக கனமழை வெளுத்துவாங்க. தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு காலையில் கூட ராமநாதபுரம் மாவட்டம் மேற்கே மழை பெய்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் அதாவது விளாத்திக்குளம் வடகிழக்கு பகுதி அதாவது ராமநாதபுரத்துக்கும் விளாத்திக்குளத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் தற்பொழுது காலையில் ஒரு 5 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கனமழை பதிவானது. நிச்சயமாக வரக்கூடிய மணி நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை பரவலாக இருக்கின்றன. கவலை வேண்டாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், மணப்பாறை, வேடசந்தூர், மதுரை மாவட்டம் மையமாக வைத்து மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், அதே போல் ராஜபாளையம், கடையநல்லூர், திருநெல்வேலி, திருவனந்தபுரம், நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம், விளாத்திக்குளம், தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம், தொண்டி, காரைக்குடி, பழனி, கொடைக்கானல் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் மற்றும் தென் உள் மாவட்டங்கள் முழுவதுமே கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து மழை பெய்தே தீரும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் காலையில் மழை பெஞ்சிருக்கு. வரக்கூடிய மணி நேரங்களில் மதியம் நேரம் ஆக ஆக மழை அப்படியே ஆங்காங்கே அப்படியே சில இடங்களில் மதியமும் ஒரு 2 மணிக்கு 3 மணிக்குள்ளே தொடங்கிவிடும். அந்த தொடங்கி அப்படியே நேரம் ஆக பரவலாக தென் மாவட்டங்களுக்கு மாறிவிடும். எனவே தென் மாவட்ட மக்கள் மிகுந்த கவனமாக இருக்கவும் இன்று முதல் தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கின்றன. கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு மழை பெய்யும் போது
சூறாவளி காற்று 70 கிலோமீட்டர் மேலே வீசலாம். ஆலங்கட்டி மழை சில இடங்களில் பதிவாகலாம். தென் மாவட்டங்களுக்கு ஆலங்கட்டி மழையும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடந்த சில நாட்களாக அடிக்கப்பட்ட வெயில் தற்பொழுது மழையாக மாறப்போகுது. இதன் காரணமாக திண்டுக்கல், மதுரை, தேனி மாவட்டம், அதே போல் ராஜபாளையம், கடையனூர், நேற்றைக்கே ராஜபாளையம் மழை பெஞ்சிருக்கணும். நேற்று வந்து ராஜபாளையம் மற்றும் பெரையூர் மிக அருகே கனமழை நேற்றுக்கு வந்து வெளுத்து வாங்கியிருக்கிறது. கண்டிப்பாக ராஜபாளையம் மழை பெஞ்சிருக்கணும். இன்றைக்கி கண்டிப்பாக வெளுத்து வாங்கும். ராஜபாளையம், கடைநல்லூர், திருநெல்வேலி, விளாத்திக்குளம், ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே இன்றைக்கி வந்து கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கின்றன. அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம் கனமழை உண்டு. பொள்ளாச்சி, வால்பாறை கனமழை உண்டு. ஈரோடு, சேலம், ஆத்தூர், பெரம்பலூர், கரூர், திருச்சி கனமழைக்கான வாய்ப்புகள் இன்று இருக்கின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் இன்று முதல் இன்றைக்கி வந்து சில இடங்களில் மழை தொடங்கும். நாளைக்கு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் மிக நீண்ட பரவலாக மாறிவிடும். இன்றைக்கி வந்து மழை கண்டிப்பாக உண்டு. இன்றைக்கி வந்து சில இடங்களில் மழை பெய்யும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், அதே போல் கரூர், திருப்பூர் மாவட்டம் முழுவதும், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுவதும், பெரம்பலூர், அரியலூர், மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே இன்றைக்கு மழை தொடங்கிவிடும். நாளைக்கு இதைவிட கூடுதலான மழைப்பொழிவு, அதாவது இன்றைக்கி மழை தொடங்கி நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக மழை உண்டுங்க. நாளைக்கு இதை விட அதிகமான மழைப்பொழிவு காத்திருக்கு. எனவே நிச்சயமாக வரும் நாட்களில் அடுத்த ஒரு 10 தினங்களுக்கு நம்ம தமிழகம் முழுவதும் கனமழைக்கான எச்சரிக்கையும் சில இடங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் இருக்கின்றன. கவலை வேண்டாம், எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும். வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 10 நாட்களுக்கு வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் மற்றும் மேற்கு உள் மாவட்டம் தமிழகம் முழுவதும் கோடை மழை அப்படிங்கிறது அடுத்த 10 தினங்களுக்கு தொடரும். கவலை வேண்டாம், எல்லா இடங்களுக்கும் மழை உண்டு. நன்றிங்க. அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாமல் பெற நம்ம சேனல் மறக்காமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நன்றி.